நேற்று பிற்பகலுக்கு பிறகாக உருவான பெஞ்சல் புயலின் காரணமாக சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் நேற்று நள்ளிரவு தொடங்கி தற்போது வரை பல இடங்களில் கனமழையும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் கடற்கரை. கடந்த 3 நாட்களுக்கு மேலாகவே பட்டினப்பாக்கம் கடற்கரை, சென்னை மெரினா கடற்கரை, பெசநகரில் இருக்கக்கூடிய எலியாட்ஸ் கடற்கரை, திருவான்மியூர், காசிமேடு உட்பட சென்னையின் பெரும்பாலான கடற்கரை பகுதிகள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. வட தமிழகம் நோக்கி இந்த பெஞ்சல் புயல் நகரக்கூடிய நிலையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பலத்த காற்றும் வீசி வருவதால், மழையுடன் சேர்ந்து காற்றும் வீசி வருவதால் இங்கு செல்லக்கூடிய பெரும்பாலான வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே இந்த புயல் கரையை கடக்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காரைக்கால், மாமல்லபுரம் இடையே இன்று பிற்பகலுக்கு பிறகாக கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. நேற்று காலையில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையத்தால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்தவரை நேற்று முழுவதுமாகவே மழை நீடிக்கும் என குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த பெஞ்சல் புயல் உருவான பிறகுதான் இன்றைய தினம் சென்னைக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 10 மணிக்கு பிறகாக இரவுக்கு பிறகாக பல இடங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து காற்றின் வேகமும் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய நிலையில் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். இன்று முழுவதுமாகவே சென்னைக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய வேண்டும் என அறிவிக்குமாறு நேற்றைய தினமே அரசு சார்பிலே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.